கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். நாம் நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதி யார்? நீதியின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. நாம் எதுக்கு அடிமைத்தனமாக இருந்தோம்? பாவத்துக்கு அடிமைத்தனமாக இருந்தோம். எகிப்தின் நிந்தை, எகிப்தின் அவமானங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். எப்படி நமக்கு விடுதலை கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலுமிருந்து நம்மை நீக்கி விடுதலை ஆக்கிட்டு. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தினார். அதுதான் மேன்மையான காஸ்பல். அந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததுனால தான் நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாகத்தான் நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நீதி என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர யாரும் நீதிமான் கிடையாது. நீதி என்பதற்கு வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, இன்று நாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? நீதியின் தேவனாகிய இயேசுவுக்கு அடிமையாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தையாகிய வேதத்திற்கு அடிமையாக இருக்கிறோமா? இல்லது மனிதர்களுக்கு, பெருமையானவர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு, நம்மை போஷிக்கிறவர்களுக்கு, நமக்கு அன்பு செலுத்துகிறவர்களுக்கு என்று சொல்லி வேறு யாருக்கும் அடிமையாக இருக்கிறோமா? வேதத்தை குறித்து சொல்லும்படியாக, போதிக்கும்படியாக ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அவன் கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்லுகிறான். அவ்வளோதான். நம்ம அந்த மனுஷனுக்கு அடிமையாகணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படலை. கனப்படுத்தணும், அது அவசியம். ஆனால் நம்ம அடிமையாகக்கூடாது. நம்ம கிறிஸ்துவின் அடிமையாக மட்டும்தான் இருக்கணும். நீதிக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பாவம் நீங்கப்பட்டு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியும். ஆகவே தான் இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது மிகவும் அழகாக சொல்லுகிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பு, இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையில் அறைதல், உயர்த்தெழுதல் எல்லாம் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது. இப்போ நம்ம நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். நீதி யாரு? இயேசு கிறிஸ்து தான் நீதி. இனி நம்ம மனுஷனுக்கு அடிமை இல்லை, இயேசுவுக்கு நான் அடிமை. சொல்லலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் மனிதர்களுக்கு அடிமைப்படாமல் இயேசுவுக்கு அடிமைப்பட்டு உம்மையே உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மனிதர்களை மதிக்கவும், மனிதர்களுக்கு ஆண்டவரே மேன்மையை கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். ஆனால் என் இயேசுவுக்கை சகலமும் உரித்தாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.